ஹலோ எவ்ரிபடி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாரன்ஸ் விசையிலிருந்து இயக்க மின்னியக்க விசை, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்லி படிச்சிருப்போம். எந்த பாடத்தில்ப்பா? 2வது பாடத்தில். வெரி குட். அதாவது மோஷனல் இஎம்எஃப் ஃப்ரம் லாரன்ஸ் ஃபோர்ஸ். அப்போ அதை நம்ம படிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இங்கே ஒரு காந்த புலத்தை நான் முதல்ல இது பண்ணிக்கிறேன்ப்பா. இந்த மாதிரி கிராஸ் மார்க் எதை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்த புலத்தினை கொடுக்கும். இந்த காந்த புலம் பார்த்தீங்க அப்படின்னா பி வெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. இந்த காந்த புலமானது இந்த தளம் இருக்குல்ல, இந்த தளத்துக்கு சரியா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்குத்தாக. லெட் அஸ் கன்சிடர் a magnetic field perpendicular to this plane that also towards the plane. Invert the plane. Towards the plane சொல்லலாம், அல்லது என்னதுப்பா இன்வர்ட் அப்படிங்கிற வார்த்தை என்ன செய்யலாம்ப்பா பயன்படுத்தலாம். அப்போ இந்த காந்தப்புலம் எப்படி இருக்குப்பா? செங்குத்தாகவும் அதனுடைய தளத்தை என்னதுப்பா உள்நோக்கிய திசையில் இன்வர்டாகவும் என்ன செய்யுதுப்பா இந்த காந்தப்புலம் அமைகிறது. இந்த காந்தப்புலத்தில் நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடத்தியை வைக்கிறேன்பா, கண்டக்டர். அதுக்கு வந்து நேம் பண்ணிக்கோங்க, ஏபி ஹேவிங் எ லென்த் ஆஃப் எல். சரியா? அதோடைய நீளம் வந்து எல்பா. சரியா? அதோடைய முனைகள் வந்து ஏபின்னு வச்சுக்கோங்க. லெட் அஸ் கன்சிடர் த ends of the conductor as A and B. The length of the conductor is L. Now this conductor is going to move with the velocity V. சரியா? அதாவது இந்த புலத்தினுள் எந்த பக்கமாகப்பா? வலது பக்கமாக. சரியா? in right hand direction. In right hand direction it's going to move with a velocity V. பாருங்கள், நல்லா கவனிங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்குது, வெலாசிட்டி இருக்குது. வி ஹேவ் காந்தப்புலம் இருக்குது, அது வந்து ஒரு குறிப்பிட்ட திசைவேகம் இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல என்ன விசை உருவாகும்னா, லாரன்ஸ் விசை உருவாகும். அதுக்கான சமன்பாடை பாருங்கப்பா. எஃப் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு வரும்னா கியூ இன்ட்டு வி வெக்டர் கிராஸ் பி வெக்டர். இது படிச்சிருப்பீங்க, எடுத்து பாருங்கள். நம்ம 3வது பாடத்தில் இந்த சமன்பாடு என்னதுப்பா இருக்குது. இந்த இடத்துல நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, அதை எஃப்பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு கியூக்கு பதிலாக இங்கே வந்து நம்ம என்னென்ன எடுக்க போகிறோம்னா எலக்ட்ரான். அது ஒரு திசைவேகத்தோட நகலுது. சரி சார், எலக்ட்ரான் இங்கே எழுதியிருக்கீங்க, அந்த எலக்ட்ரான் எங்கே இருக்குது அப்படின்னா, தீஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் வித்தின் தட் கண்டக்டர். இதுக்குள்ளே என்ன இருக்கும்பா? இப்போ கண்டக்டரை நம்ம இப்படி வரைஞ்சிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. let us say this is the conductor, then the electrons are present in the என்னப்பா கண்டக்டர். எஸ்பெஷலி வாட் டைப் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்? தே ஆர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். தமிழில் சொல்லப்போனால் கட்டுரா எலக்ட்ரான்கள்னு சொல்லுவாங்க. கட்டுரா எலக்ட்ரான்கள் பேர் கொடுத்த பிறகு அது ஒரு இடத்துல இருக்குமா? டெஃபினெட்லி நோ. இட்ஸ் கோயிங் டு பி மூவ் ஃப்ரம் வேர் டு வேர். இட்ஸ் மூவ் ஃப்ரம் திஸ் பி டு ஏ. எங்கேருந்து எங்கே நகல போகுதுப்பா? இந்த பியிலேருந்து எங்கே வரப்போகுது? ஏக்கு வரப்போகுது. இப்படி நகல்றதன் காரணமாக இங்கே எலக்ட்ரான்ஸ்கள் நிறைய சேரும்பா. அப்போ எலக்ட்ரான்ஸ் இங்கே அதிகமாகும், இங்கே கம்மியாக இருக்கும். அப்போ அது இந்த இடத்துல என்னென்னா ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை உருவாக்கும்பா. இட் கிரியேட்ஸ் அண்ட் என்னப்பா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஷார்ட்டாக பிடி எழுதுவாங்கப்பா. தமிழில் சொல்லப்போனால் ஒரு மின்னழுத்த வேறுபாடு. அதாவது எலக்ட்ரான்கள் எந்த முனையில் இருந்துப்பா? எலக்ட்ரான்ஸ் இ மைனஸ்ன்னு போட எலக்ட்ரான்ஸ்ப்பா. எலக்ட்ரான்ஸ் எங்கேருந்து எங்கே மூவ் ஆகுது அப்படின்னா, இட் ஸ்டார்ட் ஃப்ரம் பி டு ஏ. when they are starts to move, they creates a potential difference. அவை ஒரு மின்னழுத்த வேறுபாடை உருவாக்கும், ஏனெனில் அது பியிலிருந்து ஏவை நோக்கி என்ன செய்துப்பா நகலுகிறது. ஒரு இடத்துல மின்னழுத்த வேறுபாடுன்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அங்கே என்ன உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மின் புலம் உருவாகும்பா. என்ன உருவாகும்பா? மின்புலம். இட் கிரியேட்ஸ் அன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரியா? அந்த மின்புலம் இது வந்து ஒரு மின்புலம், எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த மின்புலமானது இங்கே எந்த விசையை உண்டாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூலும் விசையை உண்டாக்கும். சரியா? அந்த கூலும் விசைக்கான சமன்பாடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஃப் இ வெக்டர். சரியா? ஃபஸ்ட் லெசனில் படித்ததை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கும். சரியா? கியூ இன்ட்டு இன்னு எழுதுவீங்கப்பா ஃபஸ்ட் லெசனில். ஆனால் இங்கே கியூக்கு பதிலாக என்ன எழுதணும் அப்படின்னா எலக்ட்ரான். அதனால் என்னென்னு வரும்னா மைனஸ் இ இன்ட்டு இ. வெக்டர் நோட்டேஷன் பண்ணால் வெக்டர் நோட்டேஷன்.
சரியா? சரி, இந்த எலக்ட்ரான்கள் எவ்வளவு நேரத்துக்கு குவியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் என்ன செஞ்சுட்டே இருக்கும்பா, குமிஞ்சிக்கிட்டே இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் குவிதல் காரணமாக இ வெக்டர் என்ன ஆகிட்டே போகும்பா, அதிகரித்து கொண்டே செல்லும். சரியா? ஸோ அது அதிகரிக்கிறதன் காரணமாக அதோடு தொடர்புடைய எஃப்இ ஆனது என்ன ஆகிட்டே வரும்பா, கூடிக்கொண்டே வரும். எது வரைக்கும்? இப்போ தான் அதுக்கு ஆன்சர் சொல்ல போகிறேன். இந்த கூலும் விசையானது என்ன விசைப்பா? கூலும் விசை. கூலும் விசையானது எந்த விசையினால் சமன் செய்யப்பட போகிறோம்பா? லாரன்ஸ் விசையினால் என்ன செய்யும்பா, சமன் செய்யப்படும் வரை எலக்ட்ரான்கள் வரும். அப்போ சமன் செஞ்சிருச்சு அப்படின்னா அதோடைய எண் மதிப்பு சமமாக இருக்கும்பா. எஃப் பி வெக்டரும் எஃப் இ வெக்டரும் அளவில் எப்படி இருக்கும்பா, ஒரே மாதிரி இருக்கும். சரியா? அப்போ ஒன்றாயிருச்சு அப்படின்னா எலக்ட்ரான்ஸோடைய அக்குமுலேஷன் நின்றும்பா. எலக்ட்ரானுடைய அக்குமுலேஷன் என்ன செஞ்சிரும்பா, நின்றும். அப்போ இந்த ரெண்டையும் நம்ம சமப்படுத்துவோமா? எஃப்இ வெக்டர் எஃப்பி வெக்டர் முன்னாடி போட்டிருந்தேன்பா, கொஞ்சம் எழுதுறேன். எஃப்பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ இன்ட்டு வி வெக்டர் கிராஸ் பி வெக்டர். ஓகேவா? இது புரியுதா? ரைட். அடுத்தது பாருங்கள், இந்த ரெண்டும் பேலன்ஸ் பண்ணணும். அப்போ அதாவது இந்த மைனஸ் இ இன்ட்டு வி வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இது பேலன்ஸ் ஆகும் மைனஸ் இ இன்ட்டு இ வெக்டர். மாடுலஸ்ன்னு வரும்போது நீங்கள் எண் மதிப்பை மட்டும் போட்டால் போதும். இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும்னு கொஞ்சம் பாருங்கள். இந்த இ கேன்சல் ஆகிரும்பா, ரெண்டு பக்கமும் மைனஸ் மைனஸ் போயிடும். இப்போ மிச்சம் என்ன மட்டும் இருக்கும் பாருங்கள், வி வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இ வெக்டர். சரியா? இதை கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தீங்க அப்படின்னா வி பி இன்ட்டு சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு இ. இங்கே நல்லா கவனிங்க, இந்த வி வெக்டரும் இந்த பி வெக்டரும் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலராக இருக்கும்பா. ஒன்றுக்கொன்று என்ன இருக்கும்பா, செங்குத்தாக இருக்கும். அதாவது இந்த கடத்தியும் செங்குத்தாக தான்ப்பா வைக்கப்படும். இந்த கடத்தியும் செங்குத்தாக தான் இருக்கும். வி வெக்டரும் செங்குத்தாக தான் இருக்கும். பி வெக்டரும் செங்குத்தாக இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று என்ன இருக்கும்பா, செங்குத்தாக இருக்கும். அப்போ இந்த தீட்டாவில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரின்னு அப்ளை பண்ணுவீங்க. அப்போ என்னென்னு வரும், சைன் 90 ஒன்றுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த வேல்யூ நம்ம எழுத தேவையில்லை. இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்பா, ஈன்னு உங்களுக்கு என்ன கிடைக்கும்பா, ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த இ இந்த இடத்துல எதனால் உருவாச்சு, இங்கே இருந்தால் என்னதுப்பா, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால தான். நீங்கள் ஃபஸ்ட் லெசனில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்கப்பா. V இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு டின்னு சொல்லுவாங்க. சரியா? ஃபஸ்ட் லெசனில் இருக்குப்பா. ஐ திங்க் பேஜ் நம்பர் 54 போய் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெசன், இந்த ஃபர்ஸ்ட் லெசன் திஸ் ரிலேஷன் இஸ் கிவன். V இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு டி. அந்த இடத்துல டிங்கிறது அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இங்கே டிக்கு பதிலாக என்னென்னா லென்த் ஆஃப் த கண்டக்டர். தேட்ஸ் ஃபோர் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், அதாவது மின்னழுத்த வேறுபாடு. மின்னழுத்த வேறுபாடு. சரியா? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இங்கிலீஷ் என்னப்பா, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். V இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு எல். சரியா? இப்போ இ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், V இன்ட்டு பின்னு. அதை இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ கேபிட்டல் விங்கிறது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இந்த V B இன்ட்டு எல். ஸோ திஸ் வில் கிரியேட்ஸ் அ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். சரியா? அதை நம்ம எப்படியும் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், தமிழில் சொல்ல போனால் அதுக்கு பேர் என்னப்பா, மின்னியக்கு விசை. அதுக்கான எழுத்து பார்த்தீங்கன்னா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு பிவிஎல். ஸோ இது எலக்ட்ரான்கள் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கனால கிடைக்குதுப்பா, இயங்கிக்கிட்டு இருக்கனால கிடைக்குது. அதனால தான் அதுக்கு என்னன்னு பேர் வைக்கிறாங்க அப்படின்னா மோஷனல் இஎம்எஃப். தமிழில் சொல்லப்போனால் என்னதுப்பா, இயக்க மின்னியக்கு விசை. இயக்க மின்னியக்கு விசை அப்படின்னு என்ன செய்கிறாங்கப்பா, அதுக்கு அவங்க நேம் பண்ணுறாங்க. இதில் லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஆஸ்பெக்ட்ஸ், அதாவது அந்த கண்டக்டர், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த மாதிரி இருக்குது. சரியா? அந்த கண்டக்டர் வந்து என்ன இருக்குப்பா, இந்த மாதிரி இருக்குது. எல்லுங்கிற லென்த் ஆஃப் த கண்டக்டர், மூவிங் வித் த வெலாசிட்டி v. இது எல்லாமே படிச்சுட்டோம். வி வெக்டர் இது வந்து பி வெக்டர் பர்பெண்டிகுலராக இருக்கும், எல்லாமே படிச்சிருக்கோம்ப்பா. இதோட எண்ட்ஸை எடுத்துக்கொண்டு வந்து நீங்கள் என்ன செய்யுங்கப்பா, ஒரு ரெசிஸ்டன்ஸோட கனெக்ட் பண்ணுங்கள், ஹேவிங் வேல்யூ ஆஃப் ஆர்.
ரெசிஸ்டார் ஹேவிங் எ வேல்யூ ஆஃப் ஆர் ரெசிஸ்டன்ஸ் அதோட கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா த கரண்ட் வில் பி ஃப்ளோ. கரண்ட் எங்கேருந்து எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து, அதாவது புக்கில் இது பாசிட்டிவ் கொடுத்துருப்பாங்கப்பா, நெகட்டிவ் கொடுத்துருப்பாங்க. ஸோ த கரண்ட் வில் பி ஃப்ளோ ஐ. உங்களுக்கே தெரியும் ஃபார்முலா கரண்ட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் ஈக்குவல் டு எப்சிலான் பை ஆர் ஃப்ரம் ஓம்ஸ்லா. சரியா? அப்போ எப்சிலான்ங்கிறது என்னென்னு வரும்னா BVL பை ஆர் அப்படிங்கிறதுல என்ன உருவாகும்பா, கரண்ட் வில் பி ரெடியூஸ்ட். சரியா? இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் விசையிலிருந்து இயக்க மின்னியக்கு விசை, மோஷனல் EMF ஃப்ரம் என்னப்பா, லொரன்ஸ் ஃபோர்ஸ். அனைவருக்கும் நன்றி.